ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மார்னிங் ஸ்டடி விலாக் தான். ஓகேங்களா, நான் பார்த்தீங்கன்னா 3:30க்கு ஏந்தேன், ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கரெக்டாக 4 o'clock உட்காந்தேன். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 வரலும் ரிவிஷன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் பாலிட்டி நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. இது வந்து கிறிஷோபா அகாடமியோட நோட்ஸ். ஓகேங்களா, அவங்க வந்து வீடியோ எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவை வந்து ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நான் நோட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக 5:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அரிசி ஊறப்பட்டிருந்தேன், மாவாடிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா துணிலாம் துவைக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் தண்ணி வந்தது, தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே துணி துவைச்சாச்சு. அப்படியே பசங்க சவுண்டு கொடுத்தாங்க, என்னன்னு போய் பார்த்தாக்கா அடுப்பை உடச்சிட்டாங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. சரி, ஓகே, அடுப்பை உடச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்ட்டு நான் அடுப்பையும் நானே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். காலையில் இந்த அடுப்பு போட்டதுனால பார்த்தீங்கன்னா என்னால் பார்த்தீங்கன்னா காலையில் மத்தியானத்துக்கு சாப்பாடு சேர்த்து செய்ய முடியல. காலையில் பார்த்தீங்கன்னா தோசை மட்டும் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் வேலை கிளம்பி போயிட்டார் எங்கள் வீட்டுக்காரு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற மற்ற வேலைலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பலைங்க, ரொம்ப டயர்டாகிட்டேன். ஏன்னா ஆடுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மண் வர வாரின்னு வந்து போட்டேன் அந்த ஆடு கொட்டால். அதுக்கப்புறம் அடுப்பு போட்டேன். இந்த மாதிரிலாம் பண்ணதுனால என்னால் சுத்தமாக உடம்பு ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதனால் நான் பார்த்தீங்கன்னா பசங்களை லீவ் போட விட்டுட்டேன். எப்படி வந்து பசங்களை மேனேஜ் பண்ணிவிட்டு படிக்கிறீங்கன்னு கேட்குறீங்க இல்லைங்களா? ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவர் இட்டுன்னு போய் விட்டுட்டாருன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் நிறையவே படிப்பேன். ஆனால் சில டைமில் பார்த்தீங்கன்னா நானே இட்டுன்னு போய் விட்டுட்டு நானே இட்டுன்னு வர மாதிரி இருந்தால் என்னால் படிக்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீவ் போட விட்டுருவேன். ஏன்னா பால்வடி தானே போகிறாங்க அப்படின்றதுனால. கரெக்டாக 10:30 ஆகிடுச்சுங்க புக் எடுக்கும்போது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9th வந்து பாலிட்டி ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். ஆனால் மனித உரிமைகள் லெசன் நான் படிக்கவே இல்லைங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணலாம். நான் வந்து நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுருந்தேன், ஒன்லைனர் மாதிரி. அதை வந்து ரிவிஷன் பண்ணலாம் இருந்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் நேற்று என்ன படித்தேன் அப்படின்றதையும் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணணும் இல்லைங்களா? நான் 9th வந்து எக்கனாமிக் ஃபஸ்ட் லெசன் படிச்சிருந்தேன். அதை ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணேன். நான் வந்து எப்படி கிறிஷோபா ஷேர்தை பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற வீடியோலாம் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஹெட்செட் ஒன்று வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தண்ணியில் விழுந்துச்சுங்க. ஒரு 4 நாளாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஹெட்செட் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியல. இதை காதில் மாட்டிக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன். ஃப்ரீயாக கிடைக்கிற டைமில் மட்டும் தான் நோட்ஸ் எடுக்கிறது, அப்புறம் உட்காந்து படிக்க முடியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைமில் தான் மேக்ஸ்லாம் போட்டு பார்க்குறது, அந்த மாதிரி பண்ணுவேன். மற்ற எல்லா டைம்லும் பார்த்தீங்கன்னா நான் வேலை செய்யும் போது காதில் ஒன்றை மாட்டிக்கிட்டு அது பாட்டுன்னு அப்படியே அவங்க ப்ளே பண்ணி விட்டுட்டுனா அது பாட்டு ஓடிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க கண்டிப்பாக 1 hour வீடியோ போட்டுருவாங்க. அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் நான் பார்ப்பேன். நிறைய பேர் கேட்குறீங்க, கிறிஷோபா அதாவது எண் அடையாளம் அப்படின்ற அந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் ஃபாலோ பண்ணலையா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லைங்க, நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த ஹெட்செட் அதாவது ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா தண்ணியில் விழுந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி ஹெட்செட் ஒன்று வாங்கிட்டேன். அதனால் இது என்னால் காதுலேயே மாட்டிக்கிட்டு இருக்க முடியல, ஃபோன் கையிலேயே வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உட்காந்த இடத்துல தான் படிக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிக்கிறது அப்படின்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போலாம். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஹவர்ஸாவது நான் கண்டிப்பாக படிப்பாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு படிக்கிற டைம். ஏன்னா அந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊந்துச்சு ப்ளூடூத் ஹெட்செட்டு. அதனாலேயும் ஸ்பீக்கரையும் உடச்சிட்டாங்க பசங்க பார்த்தீங்கன்னா. இந்த 2 ரீசனால் மட்டும்தான் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா படிக்கிற டைம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா தொடர்ந்து படிங்க. இந்த மாதிரி எதுனா வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் இல்லை ஹெட்செட் இது மாதிரி எதனா வாங்கி வச்சுக்கிட்டு